தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு சூப்பரான நான்வெஜ் இறால் தொக்கு, இறால் கிரேவி எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, 2 வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், இறாலை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இவ்வளோ தான் தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பை போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கனால சீக்கிரமாக வதங்கிடும். போட்டு நல்லா வதக்கிக்கங்க, நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள். நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம தொக்கு ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேண்டியதில்லை. இதுமாரி ஃபைன் சாப் பண்ணோம்னா சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ அதையும் நல்லா வதக்கிறேன். எல்லா பச்சை வாசமும் நல்லா போகட்டும். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்சது. இதில் நான் சோம்பும் மஞ்சளும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் நான் சோம்பு தூள் போடல. நீங்கள் உங்கள்கிட்ட வெறும் மிளகாய்த்தூள் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கொஞ்சமாக சோம்பு தூள் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறாலை அதில் சேர்த்துடலாம். இறாலை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது தொக்குங்கிறனால ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அதோட இறால் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லா கொதிக்குது சூப்பராக. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தொக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இது எல்லா சாதத்தோடையும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும், எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.